வணக்கம். நம்ம இந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் முறையாக டிஎன்பிஎஸ்சி மூலயமா வெளியிடப்பட்ட அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்குது. இதில் நான் சொல்லணும் நினச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இருக்கிறத விட வெப்சைட்டில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பர்கெட் பாஸ்வேர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேமெண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஏன்னா பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பேமெண்ட்டு கட்டிடுவோம். பேமெண்ட் கட்டினோடனே பேமெண்ட்டு சக்ஸஸ்ன்னு வரும், பெண்டிங்கில் போயிடும். இப்போ அதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்து நம்ம வந்து சார் இன்னைக்கு வரல நாளைக்கு வரலையான்னு திருப்பி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. எப்பா நீ திருப்பி ஒரு அமௌண்ட்டாவது கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரியான நம்ம கை காசு போட்டுக்கெல்லாம் கட்டியிருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழகாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பர்கெட் பாஸ்வேர்டுக்கும் சரி, அதுக்கப்புறம் பேங்க் இதுக்கும் சரி. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோட்டோ சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கக்கூடியதுக்கு எப்படி அழகாக வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இப்போ போட்டோ வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட்ல இருந்து லாகின் பண்ணி அதுல இருந்து அப்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்காக அந்த மாதிரி பண்ண ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அழகாக பெயிண்ட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக கொடுத்துருக்காங்க. போட்டோவுக்கு எந்த பிக்சல் வைக்கணும், சிக்னேச்சருக்கு எவ்வளோ பிக்சல் வைக்கணும், அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டுக்கு எந்த பிக்சல் வைக்கணும், அது பெயிண்ட்லேயே ஈஸியாக வேறு எந்த ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேரும் இல்லாமல் கூட பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதை நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே கனவு இவ்வளோ நாள் அந்த இதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தோம். இந்த எப்படியாவது இந்த வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற நம்முடைய நினைவு எல்லாமே கனவு எல்லாமே நம்ம வந்து மெய்ப்பட போகணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு, இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு 1 கொடுக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனு லாஸ்ட் டேட் வந்து 30/4/2025 11:59 முடியுது. இன்னொரு விஷயம், நான் நிறைய பேர் இத்தனை வருஷத்து அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த லாஸ்ட் நாள் வந்து நின்றுட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது கஷ்டமான விஷயம். ஏன்னா அன்னைக்கு பார்த்தா சர்வர் இஷ்யூ வரும், அப்புறமா இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா சார் அந்த லாஸ்ட் டேட். அந்த மாதிரி லாஸ்ட் டேட் வரைக்கும் இல்லாமல் தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ண தேதியிலிருந்தே முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் வந்து ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் டேட் கூட கொடுத்துருக்காங்க. 5 வரைக்கும் கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட்டு 15/6/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருந்ததை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகும்போது இந்த ஹைட்டு வெயிட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருப்பாங்க. அங்கே வந்து தோராயமாக வந்து ஹைட்டு இவ்வளோ இருக்குமா சார், அப்படியே வெயிட் இவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தோராயமெல்லாம் போட தேவையில்ல. லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைட்டு வந்து இதுக்கு வந்து 175, மேலுக்கு ஃபீமேலுக்கு வந்து 155, அவங்களுக்கு வந்து 86 வயசுல 86 ஏஜ். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெயிட்டு ஹைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க. செஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது ஆண்கள் மட்டும் பாருங்கள், பெண்களுக்கு தேவை கிடையாது. இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 70 போஸ்ட் எடுக்கிறாங்க. டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய 70 போஸ்ட்டையும் எல்லாரும் வாங்கிறதுக்கு எல்லாருமே அதுக்கான முயற்சியை ஏற்படுத்திக்கிட்டு இந்த ஒரு 60 நாள் இருக்குது. இந்த 60 நாளே நல்லா படித்து ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா வரணுன்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி. மற்றபடி இந்த அப்ளை பண்ணுறது விஷயமா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், சொல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.